இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி ஒரு 6 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ வீட்டில் தான் அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.